வணக்கம். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக பிரின்சி. சென்னை வடகிழக்கு மாவட்ட திமுக செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னை மாதவரத்தில் நடைபெற்றது. சென்னை வடகிழக்கு மாவட்ட திமுக பகுதி ஒன்றிய பேரூர் வட்டக்கழக செயலாளர்கள் செயல் வீரர்கள் அவசர ஆலோசனைக் கூட்டம் சென்னை மாதவரம் ராஜராஜேஸ்வரி திருமண மண்டபத்தில் மாவட்ட அவைத்தலைவர் குறிஞ்சி எஸ். கணேசன் தலைமையில் நடைபெற்றது. சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் எஸ். சுதர்சனம் கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுது, கழக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்தும், வரும் ஏப்ரல் 23 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்பதோடு, மீண்டும் தலைவர் மு.க.ஸ்டாலின் முதல்வராக இரவு பகல் பாராமல் வெற்றிக்கு பாடுபட வேண்டும் என்று ஆலோசிக்கப்பட்டது. இதில் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே.பி. சங்கர், மாவட்ட நிர்வாகிகள் டி. ராமகிருஷ்ணன், மு. ராஜேந்திரன், அறிவழகி ஆனந்தன், மதிவாணன், பகுதி செயலாளர்கள் தி. மு. தனியரசு, ஏ.வி. ஆறுமுகம், வைமா அருள்தாசன், ஜி. துக்காராம், புழல் எம். நாராயணன், ஒன்றிய செயலாளர்கள் மீ.வே. கருணாகரன், மோரை கோ. தயாளன், ச. அற்புதராஜ், ஆர்.டி. சுதாகர், பொதுக்குழு உறுப்பினர் ஜே. ஜெய்மதன், மண்டல குழு தலைவர் எஸ். நந்தகோபால், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஆர்.டி. மதன்குமார், துணை அமைப்பாளர் சி.எஸ்.எஸ்.டி. சீனிவாசன், டி.ஜி.ஆர். மணிவண்ணன், வட்ட செயலாளர்கள் க. தாமரை செல்வன், கே.பி. சுதேந்திரேசன், பி. மகேஷ், டி. சுந்தரம், எம். சரவணன், துரை ஸ்ரீராமலு, முன்னாள் ஒன்றிய செயலாளர் புழல் பே. சரவணன் உள்ளிட்ட மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், மாவட்ட பகுதி ஒன்றிய ஊராட்சி கழக நிர்வாகிகள், கழக முன்னோடிகள், அனைத்து அணிகளின் அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர்.